அனைவருக்கும் வணக்கம். எங்களது கன்னிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நிறுவனம் சார்பாக கடந்த 3 வருடங்களாக எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. எங்களது ஜனவரி மற்றும் மார்ச் 2026 பேக்கேஜ்கள் அனைத்தும் வெற்றி தெரிந்துவிட்டன. இப்பொழுது ஏப்ரல் மாதம், அதாவது பள்ளி இறுதி ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு நாங்கள் ஏற்படுத்தியுள்ள வட இந்திய ஆன்மீக யாத்திரை பற்றிய விவரங்களை பார்ப்போம். இதில் நாம் பார்க்கும் இடங்கள் ஆக்ரா, மதுரா, விருந்தாவன், டெல்லி, பிரயாக்ராஜ், அயோத்தி, கயா, புத்தகயா மற்றும் வாரணாசி. இந்த பேக்கேஜிற்கான கால நாட்கள் மொத்தம் 12 நாட்கள், ஏப்ரல் 20 முதல் மே 2 வரை. இதற்கு பயண கட்டணமாக ரூபாய் 16,000 மற்றும் ரூபாய் 16,000 கட்டணத்தில் ஸ்லீப்பர் ரயில் பயணமாக, அதாவது சென்னை டு டெல்லி மற்றும் காசி டு சென்னை. இதற்கு ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் மற்றும் எங்கெங்கு தங்குவோமோ அங்கெல்லாம் ஹால் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அதே 20,999 பேக்கேஜில் நீங்கள் வருவதே ஆனால் சென்னை டு டெல்லி மற்றும் காசி டு சென்னை ஆகிய இடங்களுக்கு 3rd AC ரயில் கட்டணம் மற்றும் எங்கெங்கு தங்குவோமோ அங்கெல்லாம் டீலக்ஸ் ரூம் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். இதற்கு முன்பணமாக ரூபாய் 7,000 நிர்ணயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் 5,000 ஸ்லீப்பரில் வரவங்க 5,000 கொடுத்தாலும் நாங்கள் இது பண்ணிட்டு நாம் புக் பண்ணிக்கலாம். மீதமுள்ள தொகையை நீங்கள் எப்போனா தந்துக்கலாம் 2 months. இது கோயம்புத்தூர் டு கோயம்புத்தூர் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நம்ம வேறு ஒரு ஊர்லேருந்து கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இங்கேருந்தெல்லாம் புக் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். அந்த டிஃப்ரென்ஸ் சார்ஜ் என்னவோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். இதுதான் இந்த பேக்கேஜ் பற்றி நிலவரம். இதில் நெக்ஸ்ட் நம்ம இந்த பேக்கேஜில் என்ன அடங்கும் என்ன அடங்காதுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். இதில் அடங்குறது, கட்டணத்தில் அடங்கும் என்னென்னா ரயில் கட்டணம், தங்கும் வசதி, அங்கே சுற்றி பார்க்க ஏசி வாகன வசதி, அப்புறம் 3 நேரமும் தென்னிந்திய சைவ உணவு, அப்புறம் தமிழ் வழிகாட்டி, இதெல்லாம் கட்டணத்தில் அடங்கும். அதே மாதிரி பிரயாக்ராஜ்லேயும் நம்ம காசிலையும் நம்ம போட்டிங் போவோம். அந்த போட்டிங் சார்ஜஸும் நம்ம இந்த கட்டணத்தில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். இதில் கட்டணத்தில் அடங்காதவை என்னென்னு பார்த்திங்கன்னா ரயிலில் உணவு, ஆட்டோ கட்டணம், அப்புறம் நுழைவு கட்டணம், அப்புறம் தர்ப்பண செலவுகள், இதெல்லாம் கட்டணத்தில் அடங்காது. ரயிலில் உணவு கட்டணத்தில் அடங்காது. பட் நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துருக்கோம். அதற்கு உண்டான அமௌண்ட்டு மட்டும் ஒரு நேரத்துக்கு 100 ரூபாங்கிற மாதிரி வரும். தமிழ்நாடு உணவே கிடைக்கும். அதை நம்ம நாக்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம செஞ்சு அந்த டைமில் ஏற்றிக்குவோம் ட்ரெயினில். ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் தர மாதிரி வரும். தர்ப்பண செலவுகள் அவர் ஒரு விருப்பம். அதை நம்ம தமிழ் வழி ஐயர் வச்சு நம்ம பண்ணுவோம். அது உங்கள் விருப்பம். ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அது உங்கள் விருப்பத்தில் நீங்கள் விட்டுடலாம். இந்த பயணத்தில் குழந்தைகளுக்கும் ஒரு குழுவாக வருபவர்களுக்கும் சிறப்பு கட்டணம் வழங்கப்படும். இப்போ இந்த பேக்கேஜோட டே வைஸ் பிளான் என்னென்னு பார்க்கலாம். கோவிலேருந்து காலை 6:20 மணிக்கு நம்ம சென்னை நோக்கி கிளம்பிடுவோம். சென்னைக்கு மத்தியானம் ரீச் ஆயிடுவோம். சாயந்தரம் 5:30 மணிக்கு நம்ம கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜெர்னி. 3ஆவது நாள் காலையில் 3:30 மணிக்கு ஆக்ரா ரீச் ஆயிடுவோம். ஆக்ராவில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களான தாஜ்மஹால், அப்புறம் ஆக்ரா கோட்டை, இதெல்லாம் பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே நம்ம விருந்தாவன் போயிடுவோம். விருந்தாவனில் பார்க்கக்கூடிய முக்கிய கோயில்கள் சார்தாம் கோயில், அப்புறம் பிரேம் மந்திர், அப்புறம் இஸ்கான் டெம்பிள். இது 3ம் நம்ம விருந்தாவன்களை பார்த்துட்டு நம்ம விருந்தாவன்லேயோ மதுராலேயோ தங்கிடுவோம். நாலாவது நாள் காலையில் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம நேராக கிருஷ்ண ஜென்மபூமி, மதுராவில் இருக்க கிருஷ்ண ஜென்மபூமி, கிருஷ்ணர் பிறந்த இடம், அதை பார்த்துட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே லஞ்ச் முடிச்சுட்டு டெல்லி நோக்கி போவோம். மதுராலேருந்து டெல்லி ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அங்கே போய் டெல்லியில் பார்க்கக்கூடிய, அதாவது சாயந்தரத்துக்கு மேலே நம்ம டெல்லியில் முடிஞ்ச அக்ஷர்தாம் கோயில்,
அல்லது ஷாப்பிங் இதை முடிச்சுட்டு அன்றைக்கி டெல்லியில் நம்ம தங்கிடும். ஐந்தாவது நாள் டெல்லியில் பார்க்க முக்கிய கோயில்களான லோட்டஸ் டெம்பிள், அப்புறம் வந்து பிர்லா மந்திர், அப்புறம் வந்து மலை முருகன் கோயில், குதுப் மினார், அப்புறம் வந்து ராஷ்டிரபதி பவன், இதெல்லாம் பார்த்துட்டு நியூ பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நைட்டு வந்து பிரயாக்ராஜுக்கு ட்ரெயின். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஓவர் நைட் ஜர்னி பிரயாக்ராஜுக்கு 10:30க்கு நம்ம டெல்லியில் ஏறி காலையில் 6 மணி அளவில் 6:30-7 மணி அளவில் நம்ம பிரயாக்ராஜ் போயிடுவோம். ஆறாவது நாள் காலையில் நம்ம நேரத்தில் 6 மணிக்கிட்ட பிரயாக்ராஜ் வந்துடுவோம். நம்ம ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 3 நதிகள் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம், கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த 3 நதிகள் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமத்துக்கு நம்ம போட்டிங்கில் போய் அங்கே வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து சில சடங்குகள் பண்ணுவாங்க. அதாவது கணவன் மனைவி சேர்ந்து செய்கிற சடங்குகள், வேணிதானன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹனுமன் டெம்பிள், அப்புறம் வந்து நேரு வாழ்ந்த ஆனந்த் பவன் வீடு, அலோப்பி சங்கரி தேவி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாயந்தரம் வந்து நம்ம அயோத்தி நோக்கி கிளம்பிடுவோம். பிரயாக்ராஜ்லேருந்து அயோத்திக்கு வந்து ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல். நம்ம நைட்டு 11-12 மணிக்கு வந்து நம்ம அயோத்திக்கு ரீச் ஆயிடுவோம். அங்கே வந்து தங்கிடுவோம். ஏழாம் நாள் காலை முக்கிய கோயிலான அயோத்தியில் முக்கிய கோயிலான ராம் ஜென்ம பூமி, அதுக்கப்புறம் வந்து சரையு நதி, அதுக்கப்புறம் கனக் பவன், ஹனுமன் கிரகி மந்திர், தசரத் மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக கயா நோக்கி போயிடுவோம். அங்கேருந்து ஓவர் நைட் ஜர்னியில் நம்ம கயா ரீச் ஆயிடுவோம். 8வது நாள் காலையில் கயாவில் வந்து நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுப்பணும். அதாவது நம்ம முன்னோர்களுக்கு 32 பின்னை வச்சு அதை கொண்டு போய் விஷ்ணுவோட பாதகத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த நிகழ்வு வந்து ஒரு 2-3 மணி நேரம் நிகழ்வு. காலை சிற்றுண்டி முடிக்காமலும் நம்ம அந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற பிற கோயில்களான கயாவில் இருக்க பிற கோயில்களான மகாபோதி டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து பிற புத்த கோயில்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நேராக காசி நோக்கி கிளம்பிடுவோம். நாள் 9 மற்றும் 10 நம்ம 2 நாள் காசியில் இருக்க போகிறோம். காசியில் பார்க்கக்கூடிய முக்கிய கோயில்களான அதாவது காசி விஸ்வநாதர் கோயில், கங்கா ஆரத்தி, அன்னபூரணி டெம்பிள் மற்றும் காசி விசாலாஜி டெம்பிள் இதெல்லாம் வந்து நாள் 1 முதல் நாள் பார்த்துருவோம். மிச்ச கோயில்களான கால பைரவர் கோயில், சங்கடமோச்சன் ஹனுமன் மந்திர், அதுக்கப்புறம் வந்து துர்கா குந்த் மந்திர், அதுக்கப்புறம் துளசி மானஸ் மந்திர், மணி மந்திர், பிர்லா டெம்பிள் இதெல்லாம் 2வது நாள் பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு, அதாவது 2வது நாள் நைட்டு இரவு வந்து நம்ம காசிலேருந்து சென்னைக்கு வாரணாசி ஸ்டேஷன்லேருந்து கிளம்புவோம். இது போக நம்ம காசியில் கங்கா ஸ்நானம் மற்றும் 64 படித்துறையில் போட்டில் காமிக்கிறது மற்றும் காசியில் கங்கா நதிக்கரையில் கொடுக்க போகிற தர்ப்பணம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேக்கேஜ் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இடங்களை வந்து ஒரு சில டூர் கம்பெனிகள் வந்து 9 நாள்லேயும் காமிக்கிறாங்க, 12,000 13,000 போட்டு. நாங்கள் வந்து இந்த இடங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த நேரம் கொடுத்து
எல்லா இடத்தையும் காமிக்கணும், நம்ம ஒரு தடவை போகும்போது எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரணுங்கிற நோக்கத்தில் நம்ம இது வந்து 12 நாள் பேக்கேஜாக போட்டிருக்கோம். ஒரு சில கம்பெனிகள் இதை 9 நாளும் ரேட்டு கம்மியாகவும் பண்ணுறாங்க. பட்டு வந்து எங்களுக்கு வந்து 12 நாள் போட்டால் தான் வந்து எல்லாமே கரெக்டாக பார்க்க முடியும். அந்த ஆக்ரா, மதுரா, டெல்லியவே 2 நாள் 1 நாளில் முடித்து மிச்சம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து 9 நாளில் முடிக்கிற மாதிரியும் நிறைய பேக்கேஜ் இருக்குது, ரேட் கம்மியாகும். பட் ஏற்கனவே நாங்கள் அப்படியெல்லாம் போய் எங்கள் அனுபவத்தில் வந்து இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து இந்த 12 நாள் பேக்கேஜுக்கு போகிறோம். இந்த 12 நாள் தான் மேக்ஸிமம் உங்களால் இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுனாலும் கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால் இந்த பேக்கேஜுக்கு வரவங்க கூடி சீக்கிரம் வந்து முன்பதிவு பண்ணி குழந்தை வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன ரேட் கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம புக் பண்ணி தருவோம். 60 நாளைக்கு முன்னாடி பண்ணணுங்கிற புக்கிங் பண்ணுறதுனால கூடிய விரைவில் நீங்கள் வந்து இதுக்கு உண்டான அட்வான்ஸ் தொகை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.